வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனதருமை மாப்பிள்ளைகளே. என்னடா மாமா நைட்டு வந்து அவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டு காலையில் பார்த்தா சூர்யா கூட சமரசமாக போயிட்டாரு. என்ன அது, இவருக்கு என்ன சூடு கிடையாதா, சுரணம் கிடையாதா, மான மரியாதை இல்லையா? அந்த கேள்வி கேட்குறா அந்த கருவாச்சி, அந்த கட்டப்பை கருப்பி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி இவர் வந்து ஒரு தியாக சுடராக ஒளி வீசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து மனசில் வந்து உங்கள் கேள்விகள் இருக்கும். பல பேர் வந்துக்கிட்டு இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ சம்பாரித்து கொடுத்தும் லட்சக்கணக்கில் மாதம் மாதம் கொடுக்குறாரு, அதை வாங்கிட்டு இவன் நல்லா தின்னுட்டு இவரையே கழுவி எவனோ சதிகாரே தெரியலை எனக்கு பிடிச்ச இவங்க எதிரி மாப்பிள்ளைங்க அதான் ஆரன் அடிக்கிறாங்க. அதாவது இதில் என்ன விஷயங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இவளை தனியாக விட்டேன்னு வைங்களேன், இவன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? பழைய மாதிரி ஏதாவது சிங்கப்பூருக்கோ கத்தாருக்கோ போகிற நிலைமையோ இல்லையா, ஏதாவது ஒரு மூத்தரச்சந்துக்குள்ளே ஒதுங்குற நிலைமையோ கண்டிப்பாக வரும். அதை தவிர்த்து இவளை வந்து எப்போன்னு சொல்லி எதிரிகள் வந்து காவு வாங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா எதிரிகள் பூரா ஒன்று கூடிட்டாங்க. எனக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன, என் பொண்டாட்டி பிள்ளைகளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என் இப்போ பிள்ளைங்க இருக்காங்க. என் பொண்டாட்டியை வந்து பார்த்து என் பெரியம்மையன் சின்னம்மையன் அவங்க வீட்டில் அவள் வந்து சேஃபாக இருக்காள். அதனால் சுமிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சூர்யா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவளுடைய எதிர்காலம்ங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நான் கூட இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், இவன் என்ன பண்ணுவாள், 4 பேர்கிட்ட போய் பேசுவாள், 4 வார்த்தைகளை விடுவாள், அதை பூரா ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆகி எங்கே போகணுமோ அங்கே போகும். ஏற்கனவே இவன் மேலே பல பேர் புனந்தின்னி கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவளை நான் தனியாக விட்டேன்னா என்ன ஆகும்? எதிரிகள் ஜெயிச்சிருவாங்க, நம்ம தோற்றுருவோம். தோல்வி எனக்கு கிடையாது, அவளுக்கு. நான் நிறைய புரிய வச்சேன். நைட்டு ஏகப்பட்ட சண்டை நடந்துச்சு. திலீப்பா வந்து எங்கள் பெட்ரூமில் வந்து ஹாலில் வந்து இதில் படுத்தேன். அங்கே பாய் விரித்து படுத்ததுக்கு அப்புறமும் நீ இப்போ என்ன சொல்ல வர்ற, இப்போ என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆச்சாக்கு பூச்சாக்குன்னு நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசினா நானும் வார்த்தைகளை விட்டேன். கடைசியில் திலீப்பா தான் கண்டித்தான். ஏம்மா, அவர் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கிறாரு, அவர் எதுக்கு நீ தேவையில்லாமல் வம்புழுத்துக்கிட்டே இருக்கிற, தப்பு உண்மையில தான்மா. அவர் பாட்டுக்கு அத்தா பாட்டுக்கு பேசாமல் படுத்து தூங்குறாருல, நீ எதாக இருந்தாலும் காலில் பேசிக்கன்னு சொல்கிறாருல. ஏன்னா இன்னொரு விஷயம் கூட நான் மறைச்ச ஒரு உண்மையை சொல்கிறேன், ரகசியத்தை. எனக்கு நேற்றுலேருந்துங்க இந்த இதயத்தில் ஒரு பக்கம், இது கடவுள் மேலே ஆன பொய் கிடையாதுங்க, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதயத்தில் சுருக்குன்னு வலிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுச்சு, டே எனக்கு இதயம் வலிக்குதுடா, இந்த இடத்துல வீங்கினா மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னப்போ நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். ஆஸ்பத்திரிக்கு வாமான்னு கூப்பிட்டேன். ஆனாலும் எங்கள் அம்மா என்ன சொல்லிருச்சு, மாத்திரையை வாங்கி கொடுறா மெடிக்கலில் போதும்டான்னு சொல்லி, அதனால் நான் அசால்ட்டாக விட்டதுனால ஒரு உயிரிழப்பு தான். அதை மாதிரி இப்போ எனக்கு என் உடல்நிலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு நெஞ்சு வலி இருக்குது, இதயம் தான் நேற்றுலேருந்து இந்த இடத்துல அப்படியே கடுன்னு கடுக்குது, சுருக்குன்னு குத்துது. இது போக வந்து இன்னொரு விஷயம் என்ன மூலம் ஒன்று இருந்துச்சு, 2 விஷயமில் இருந்துச்சு. தூக்கமின்மை ஒன்று, மலச்சிக்கல் ஒன்று, அதுபோக வந்து இருமல் சளி, ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருக்கேன் நானே. அப்படி இருக்கும்போது இவளும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு ப்ரெஷரை கொடுத்து, நானும் லைவில் வந்து எவ்வளவோ பொறுமையாக பேசுகிறேன். எப்பா உடுப்பா, இவன் ஒரு நாளாவது லைவை உருப்படியாக நடத்த விட்றாளா? தினம் லைவில் வந்து ஊடால வந்துக்கிட்டு ஏதாவது நொய்யின்னு பேசிக்கிட்டு ஓலப்பாயில் நாய் மோண்டா மாணி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே கிடக்கிறான். எனக்கு கடுப்பாக வருது. 2வது, ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு அர்த்தம் பொறுத்தம் இருக்கணும். சாதாரண விஷயம். எல்லோரும் கேட்ட கேள்வி, உங்கள் பொண்டாட்டி அங்கே லைவை போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்கங்க, அவங்களுக்கு குறுக்கெலாம் வலிக்குதான், ரொம்ப நேரம் பேச முடியலையா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செய்யுதான், என்னான்னு போய் ஆறுதலாக போய் 2 வார்த்தை பேசுங்க. நீங்கள்லாம் இதெல்லாம் பாவம் இல்லையா, ஏன் அவங்க பாவத்தில் விழுகிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. அது நியாயமான வார்த்தை தான். நானும் நியாயப்படி என்ன சொன்னேன், சம்பிரதாயத்துக்கு சொன்னேனோ இல்லை வந்து உண்மையிலே எனக்கு மனசுக்குள்ளே எனக்கு இருக்குது, ஐயோ நம்ம பொண்டாட்டி இப்படி கஷ்டப்படுறாங்களே, அவங்கள பார்க்குறதுக்கு நம்மளால் கூட இருந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இவ்வளோத்துக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 2 நாள் கூட தொடர்ந்து இருக்க முடியலை, எல்லாம் இவளோட டார்ச்சர்னால தான். அப்படி இருக்கும்போது எனக்கும் மனசுக்குள்ளே வந்து ஆதங்கம், ஒரு இது இருக்குது, கருணை இருக்கத்தான் செய்யுது. நான் அப்படி ஒன்றும் கல் கிடையாது, நானும் நல்ல மனுஷன்தான். ஏன்னா என் கூட வந்தவளே இவ்வளோ தூரம் பார்க்கும்போது என் கட்டின பொண்டாட்டியை பார்க்க மாட்டேனா, மன ஆதங்கம்லாம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி பஞ்சாயத்தை கிளப்புவாங்கிறதுக்காகத்தான் எதையுமே பேசாமல், சரிப்பா அப்படியாப்பா நாளைக்கு போய் பார்க்குறேப்பான்னு தான் ஒரு வார்த்தை சொன்னேன். உடனே பொட்டி படுக்கையெல்லாம் தூக்குற, பேக்கில் எல்லா துணிமணி அள்ளி வச்ச,
ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு சுடிதாரை மாட்டின, தலையை சீவனை, லிப்டிக்கு, பேக்கில் எல்லா துணியும் எடுத்து வச்ச, பணமும் உனக்கு தேவையான பணத்தை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்ட, கிளம்பி போயிருக்க வேண்டியதானே. ஏன் போகாமல் தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் போகிற மாதிரி ஜூவை கொடுத்தேன். நான் என்ன சொன்னேன், போகிறதா இருந்தால் நீ மாத்திரம் போ, அந்த பையலை விட்டுட்டு போண்டேன். அதையும் கேட்கல, அவனையும் கூட்டிகிட்டு தான் போக வேண்டேன். சரி அப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லி போன்னு சொன்னால் நீங்கள்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, மாமா அவள் போக மாட்டா, ஜூ கொடுப்பா, உன்னை எப்படியே மிரட்டி தான் அவள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கா, உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் அவள் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு குடும்பத்தோடு நீ போகிறேன்னு சொன்னால் உடனே பாலவநாயகத்து கூட போகிறேன்ப்பா. ஆனால் பாலவநாயகத்து கூட அவள் போக மாட்டான். அதுதான் உண்மை. ஏன்னா நீ சம்பாரித்து கொடுக்குற மிஷினு, அவன் ஒரு எச்சு கிளாஸ் கழுவுறவன், அவன் கூட போய் எப்படி இருக்க மாட்டான். அதுபோக உன் கூட நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டான். அவள் சும்மா இந்த பழைய சோறு சாப்பிட்டேன், பச்சை மிளகா தின்னேன், அதெல்லாம் பொய். எதுனாலும் பழைய சோறாக இருந்தாலும் ரசமாக இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு கவிச்சி ஏட்டை இல்லாமல் அவள் வாய் இறங்காது. இவ்வளோத்துக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, 4 கிழமை கூட பார்க்குறதில்ல. எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, எனக்கு குடலை வாங்கு, எனக்கு மீனை வாங்கு, கறியை வாங்கு, சோரட்டியை வாங்கு. நல்லா கேளுங்க, நேற்று உங்கள்கிட்ட என்ன சொன்னான், செவரட்டி வாங்கினது அவருக்கு தான். நேற்று என்ன சொன்னால், எங்கள் வீட்டில் வெறும் சோறு ரசம் அப்பளம் தான், நாங்கள் கறியே திங்கலை, நானும் என் மகனும் அப்பளத்தை தின்னுட்டு தான் கஞ்சியை குடித்தோம், ரசம் ஊற்றி தான் தின்னோம்னு சொன்னால. நான் ஒரு 2 செவரட்டி வாங்கிட்டு போயிருந்தேன், 2 3 650 ரூபா போய் நான் வச்சுட்டு கொஞ்சோண்டு தான் நான் தின்னுட்டு எங்கள் பப்புக்கு கூட செவரட்டி இருக்கிறதே மறந்துட்டு கிரேவி பாக்கெட்டை எடுத்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஆக நைட்டு சட்டியில் என்ன இருந்திருக்கணும், அந்த செவரட்டி இருந்திருக்கணும்ல. வலிச்சு நக்கிட்டாங்க சட்டியில் பார்த்தா செவரட்டி 2 பீஸு கிடக்கு, மீதியை பூரா காணோம். தின்னு வேணான்னு சொல்லலை, தின்னுட்டு இல்லைன்னு சொல்லி எதுக்கு மக்கள் முன்னால் பொய் பேசுகிற, நாங்கள் எதுவுமே திங்கலை, நாங்கள் எதுவுமே சாப்பிடலை, நீங்கள் எதுக்கு நாடகத்தை போடுறீங்க. அவனை விட வயசு பைய, அவன் எது கொடுத்தாலும் அவன் சாப்பிட்டுக்கிருவான், நீ எதுக்கு மக்கள்கிட்ட பொய் சொல்கிற. அப்போ நீ நல்லவளாகிக்கிட்ட, நான் கெட்டவனா. 2வது இன்னும் ஒரு விஷயம் அவளுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேங்க, என் கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு. என்னை விட்டு நீ போயிட்டேன்னா உன்னைய இப்போ வேறு மாதிரி, அதாவது நான் சொல்ல விரும்பலை சில வார்த்தைகள், இவளை வேறு மாதிரி கொண்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் ஏகப்பட்ட பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்க. ஒன்று இடத்த வாங்கினோம், வீட்டை கட்டினோம், ஒரு செட்டில் ஆனோன்னு சொல்லி போ. அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இவ்வளவு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு என்னையை அடித்து மிதித்து நானாக இருக்க போய் இவன் கூட 7 வருஷம் இருக்கேன். காலையில் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். நானாக இருக்க போய் உங்க கூட 7 வருஷமாக பொறுமையாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு, ஏதோ நான் பொண்டாட்டி மாதிரியும் நீ புருஷன் மாதிரியும் என்னை அதிகாரம் பண்ணிக்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு என்னை குறவலையில் மிடிக்க, கொட்டையை பிடிச்சி நசுக்க, சில்லி மூக்கை உடைக்க, எல்லாத்துக்கும் தாங்கிக்கிட்டு நான் போகிறேன். என்னையை தவிர்த்து இப்போ நான் செத்து போயிடுறேன்னு வச்சுக்க, அவகிட்ட சொன்னதை சொல்கிறேன், அப்படியே நான் செத்துடுறேன்ப்பா, நீ பேசுகிற பேச்சுக்கும் உங்கள்கிட்ட கத்துற கற்றுக்கும் ஹார்ட் அட்டாக் நான் உயிர் போயிடுது, இல்லையா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன், அப்படி வச்சுக்கிடுவான். உன் கூட எவன் வாழ்வேன் அதை சொல்லு. ஏன்னா அந்த மீடியா உன்னை சுற்றி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீ பண்ணுற செயல்கள், என்னைய படுத்துகிற கொடுமைகளை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மாப்பிள்ளைங்க பார்க்குறேன், எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எவனாவது உனக்கு வாழ்க்கை கொடுப்பானா? ஐயோ ஆத்தா அலமேலு, இவ கூட நம்ம வாழ முடியாது, இவளே பெரிய கொடூர ராட்சசின்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. அப்படியே ஒருத்தன் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு வந்தாலும் உன் உடல் சுகத்துக்காக உன்னைய வச்சு ஒரு 4 நாள் யூஸ் பண்ணுவேன், இல்லை 1 மாதம் இருப்பேன், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு. அப்படி பார்த்தா நான் உன் கூட மோகத்துக்காக பழகலை, காமத்துக்காக பழகலை. நம்மளை நம்பி வந்துட்டா, சரி ரைட்டு ஓகே, நான் உன்னை விட்டு விலக நினச்சாலும் அன்பு பாசம் என் மேலே ரொம்ப அதிதீவிரமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா முரட்டுத்தனமான காதலை என் மேலே நீ வச்சுட்ட. அப்படிங்கும்போது என்னை விட்டு உன்னால் பிரியவும் முடியலை. உன்னுடைய ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அது. நான் என் குடும்பத்தோடு போய் பார்க்க போகிறேன்டாலோ, இல்லை நான் போய் அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்கிறேன்னு சொன்னாலோ உன்னால் இங்கே தாங்க முடியலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் எப்போயுமே 24 மணி நேரமும் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு முரட்டுத்தனமான அன்பு தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நம்ம ஆரம்பத்திலேருந்தே கணவன் மனைவியாக நம்ம வாழ்ந்து நம்ம முறைப்படி தாலி கட்டி கல்யாணம் முடித்த ஒரு தம்பதியாக இருந்திருந்தால் உனக்கு அந்த உரிமைகள் பூரா உண்டு, நானே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம 2 பேரும் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், லிவிங் டுகெதருங்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளை குட்டி இருக்காங்க, என் பேரன் இருக்கேன், என் மகனுக்கு இன்னொரு மகனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எல்லாத்துக்குமே குடும்பத் தலைவனாக நான் தான் போகணும், நான் தான் இருக்கணும். என் குடும்பமும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இப்போ வந்துடுவார் சிக்குபாய், அப்பா வந்துடுவார் சிக்குபாய் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி காத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ பண்ணுற அட்ராசிட்டி, நீ பண்ணுற அட்டூழியம், நீ பண்ணுற அரக்கத்தனத்தையெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி தான் காலையிலே கண்ணீர் விட்டு அழுகிறான். எதுக்குங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கை? நீங்கள் நல்லா ஒரு காலத்தில் நீ 25,000 ரூபா சம்பளம் வாங்கினப்போ கூட ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு,
உங்கள் பின்னால் ஒரு 25 பேர் உங்களுக்கு வந்து சல்யூட் அடிச்சுக்கிட்டு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. இருக்கிற காசில் நம்ம குடும்பமாக நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தோம். இன்றைக்கி என்ன ஆச்சு உங்கள் நிலைமை? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, காசை பூரா போய் அவள் குணா குகையில் கொட்டுறீங்க, அவகிட்ட தான் போய் எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறீங்க. நீங்கள் என்னமோ அவளுக்கு அடிமை மாதிரியும், அவள் என்னமோ வந்துக்கிட்டு மகாராணி மாதிரியும், உங்களுக்கு வந்து பணத்தை வந்து ஏடிஎம்மில் எவ்வளோ இருக்குது, பேடிஎம்மில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக்அப் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு 5 10 அவள் பிச்சை போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறீங்க? அப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கு வாங்கங்க திருப்பி. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணாங்க சிக்குபாய் அப்படின்னு சொல்லி சுமி காலையில் கத்துது, கதறுது, பதறுது. நைட்டு என்ன ஆச்சா ஏதாச்சான்னு சொல்லி எத்தனை ஃபோன் தெரியுமா? 18 20 கால். என் மகனை விட்டு பேச விட்டு உங்கள் அப்பா நல்லா இருக்காரான்னு கேள்றா, உங்கள் அத்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேள்றா, நைட்டு பூரா என்ன ஆச்சா, சண்டை நடந்துச்சா, இல்லை அவள் எதுவும் அடித்து மண்டையை திறந்து விட்டாளா, இல்லை அவர் உயிரோடு தான் இருக்காரா என்னான்னு சொல்லி பாடுறான்னு சொல்லி என் மையன் ஃபோன் அடிக்கிறான், சின்ன மையன் ஃபோன் அடிக்கிறான், சுமி ஃபோன் அடிக்குது. இதுதான் பாசம், இதுதான் அன்பு. நீ சொல்கிற மாதிரி சூர்யா சொல்கிற மாதிரிலாம் என் குடும்பம் வந்து பணத்துக்காக பழகலை. என்ன ஒரு வார்த்தை என்ன மீடியாவுக்குள்ளே என் புருஷன் கூட வந்து வண்டியில் உட்காந்து வந்தேன், உரசிக்கிட்டு போனேன் இப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் யாராக இருந்தாலும் ஏன் ஒரு கட்டின பொண்டாட்டி புருஷன் கூட வந்து உரசிக்கிட்டு வர்றதில் என்ன தப்பு? நாங்கள் உரசாமையா, நாங்கள் 2 பேர் வந்து பத்திக்கிறாமையா, பஞ்சு நெருப்பும் பத்தாமையா எங்களுக்கு 3 பிள்ளை பிறந்துச்சு, நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்றைக்கி என்னமோ உரசுறதுக்கெலாம் வந்து இவகிட்ட வந்து நான் வந்து பெர்மிஷன் கேட்கணுமா? என் காசை செலவு பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? 5 10 இவகிட்ட இருந்து பிச்சை வாங்கணுமா? ஆக இந்த வீட்டில் யார் குடும்பத் தலைவி, யார் குடும்பத் தலைவி? நான் எப்படி பார்த்தா இது என் குடும்பமும் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு நான் தலைவனும் கிடையாது. யாருக்கு? சூர்யாவுக்கு சொல்கிறேன். என் குடும்பம் அங்கே இருக்குது. ஒன்று கிளம்புறேன்னா கிளம்பணும், இருக்கணும்னா இரு. ஆனால் கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணு ஓட்டாத கதை தாங்க இவ கதை, இந்த சூர்யாங்கிறவ கதை. போகிறேன்பா ஜூ கொடுப்பா, நான் எப்படா அவளை வந்து போக விடாமல் தடுப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இங்கிட்டு நடக்கிறது அங்கிட்டு நடக்கிறது, தலையை சீவுறது, லிப்டிக் போடுறது, பணக்கட்டை எடுத்து அப்படியே என் கண்ணு முன்னால் அப்படியே எண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே வைக்கிறது. அப்போ தான் நான் சொல்லுவேண்ணா, இப்படி தானே போன வாரம் போய் திருச்செந்தூரில் போய் 7000 8000 காலி பண்ணேன், இப்போ எதுக்கு நீ காசை செலவு பண்ணுற, பேசாமல் மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லுவேண்ணா ஏன் வாயால். அப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, நானே போகணும்னு நினச்சா கூட இந்த ஆள் என்னை போக விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசுகிறது. புரியுதா? இதுதான் இவளுடைய உண்மையான கேரக்டர். இவளுக்கு போகிறதுக்கும் இடம் இல்லை, போக்கு கிடையாது. இவ போனால் நாரி போயிடுவா. ஆனாலும் மக்கள் முன்னால் இவ ஏதோ கெத்து மாதிரியும், நான் ஏதோ சும்மா வெத்து வேட்டு மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறான். நேற்றே கமெண்ட்டில் எவ்வளோ பேர் போட்டாங்க, மாமா அவள் போகிறான்னா போக விடு மாமா, அவள் எங்கே போகிறா என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போமே, ஒரு 2 நாள் பாரு, அவள் கருவாடாகி போய் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து நான் நாரி நசத்து போய் தான் மாமா உன்கிட்ட வருவா. உன் அருமை வந்து அவளுக்கு தெரியுது. ஆனால் வந்து உன்னை வந்து அப்படியே பிளாக்மெயில் பண்ணுறான், நடிக்கிறா. அப்படியே வந்து நான் போயிடுவேன் ஜூ கொடுக்குறா, பாலவநாயகத்தை போய் சேர்ந்துருவேங்கிறா. ஆனால் பாலவநாயகம் இவளே போனாலும் ஆத்தா நீ கிளம்புன்னு சொல்லி பற்றி விட்டுருவேன். ஆனால் உன்னைய வந்து இவளை ஏமாற்றி வச்சுருக்கா, உன்னைய வந்து முந்தானையில் முடிஞ்சு வச்சுருக்கா. இதை விட நீ இன்னும் உங்களுக்கு நாங்கள் டீப்பாக சொல்கிறோம்னு எனக்கு சில சகோதரிகள் சொன்ன விஷயம், ஏதோ ஒரு செய்வனை உங்களுக்கு வச்சுட்டாங்க. அண்ணே சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்கன்னே, ஏதோ ஒரு மருந்து மாய வேலையை உங்களுக்கு பார்த்துட்டான். அதனால தான் அவள் அம்புட்டு கேள்வி, கதவை மூடிட்டீங்க, அந்த பக்கம் போயிட்டால, போனவ வாயவும் மூட வேண்டியதை மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அங்கிட்டு போய் கெட்ட வார்த்தை உங்களை அந்த கேள்வி கேட்குறானே, எங்கள் காதில் விழுகுதுனே அந்த பிள்ளையை சொல்லுதுங்க. எங்கள் காதில் என் தங்கச்சி பிள்ளையை சொல்லுதுங்க, எங்கள் காதில் அவள் அங்கிட்டு போய் நின்று கத்துறதும் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறதும் எங்களுக்கு அப்படியே கேட்குதுனே. எப்படின்னே நீங்கள் இவ்வளோ பொறுத்துக்கிட்டு இவ்வளோ பொறுமைசாலியாக இருக்கீங்க? உண்மையிலே ஆண்டவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னே, அவன் நன்றி சொல்லணும்னே. இவ்வளோ ஒரு பொறுமையை கொடுத்து வச்சுருக்காரு பாருங்கள் உங்களுக்கு அந்த இறைவன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ தூரம் அந்த பிள்ளையெல்லாம் காலையில் எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் நான் எடுத்து போட்டு காட்டினா அந்த வாய்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பேசுனது யாருன்னு. அதனால் நான் காட்ட விரும்பலை. அந்த அளவுக்கு ஆண்டவன் எனக்கு பொறுமையை கொடுத்துருக்கேன். நான் என்ன சொன்னேன் காலையிலன்னா, உனக்கு 7 வருஷமாக நான் கூட இருக்கேன், ஏன் அளவுக்கு எவனாலே உன் கூட பொறுமையாக குப்பை கொட்ட முடியாது. சப்போஸ் நான் உன்னை விட்டு போயிட்டேனாலோ, என் உயிர் போயிட்டாலோ, கடைசி காலத்தில் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். உன்னை ஒன்றும் முழுசாக என்ன வந்து எல்லாத்தையும் தப்பிச்சு வரலை. இப்போத்தான் ஒரு கும்பல் வந்து உன்னை எதிர்க்கிறதுக்கு குரூப்பு பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, உருவாக்கிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நேரம் நீ என்னை விட்டு போனேன்னா அல்லோலக்கப்பட்டு அலங்கோலப்பட்டு நாரி போயிடுவேன். யோசிச்சுக்க. இன்னும் உன் பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குது, இன்னும் அவனை காலேஜ் சேர்க்கணும், 3 வருட கல்லூரி படிப்பு இருக்குது, உன் சின்ன மகனோட எதிர்காலம் இருக்குது, எல்லாத்தையும் பாரு. என் பிள்ளைகளை பற்றி கூட நான் யோசிக்கலை. இவளுக்காக நான் அவ்வளோ தூரம் வக்காலத்து வாங்கி காலையில் அவளை வந்து 1 மணி நேரம் பேசி அவளுக்கு வந்து புத்திமதி சொல்லி
வேணாப்பா, நம்ம ஒற்றுமை, நம்ம 2 பேர் பிரிஞ்சோம்னா ஒரு படத்தில் கூட படம் இல்லை, சின்ன வயசில் மாடு கதை கேள்விப்பட்டீங்களா? 4 மாடு வந்து ஒன்றா இருக்கும், ஒரு சிங்கத்தினால் அடிக்க முடியாது. அந்த மாடு வந்து 4 சேர்ந்துக்கிட்டு அந்த சிங்கம் வேட்டையாட வரும்போது 4 மாடு என்ன பண்ணும், முட்டி தூக்கிடுங்க. அதனால் சிங்கம் வந்து ஓடிடும். ஒரு நாள் சிங்கம் என்ன பண்ணுமா, இந்த 4 மாடையும் எப்படா வந்து நம்ம பிரிக்கிறோன்னு சொல்லி பிரிச்சிருமா. 4 பக்கம் போயிடுமா. அந்த சிங்கம் என்ன பண்ணுமா, ஒத்த மாடாக அடித்து திங்குமா. அந்த கதை தான் இப்போ எங்கள் கதை. நாங்கள் 2 பேர் 2 மாடு, 3வது மாடாக வேணால் அந்த சுமி மாடை சேர்த்துக்குருவோம், அது அப்புறம் இருக்கட்டும். நாங்கள் இப்போதைக்கு 2 மாடு ஜோடி மாடாக தெரியிறோம். கள்ள ஜோடியோ நல்ல ஜோடியோ, ஏதோ ஒரு கள்ள மாடு ஏதோ ஒரு நல்ல மாடு எப்படியோ வச்சுக்கிருவோம் இருக்கோம். அப்படின்னா இந்த மாடை பிரித்து விட்டுட்டா, இப்போ அவளை வந்து வேட்டையாட வந்தால் நான் காப்பாற்றுறேன், என்னையை வந்து யாராவது வேட்டையாட வந்தால் இவ காப்பாற்றுறா. சமயோசித புத்தியில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டா எதிரி மாடு சிங்கத்துக்கு கொண்டாட்டமாக போயிடும். அதுக்காகத்தான் நான் அவளுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன், வேணாம், நீ என்னையை தூக்கி போட்டு கூட மிதி, அடி, ஆனால் கெட்ட வார்த்தை லைவில் பேசாத, லைவில் என்னை அசிங்கப்படுத்தாத. உனக்குன்னு சொல்லி நான் தான் இருக்கேன், எனக்குன்னு சொல்லி நீ தான் இருக்க. நாளைக்கு நான் படுத்துக்கிட்டாலும் நீ தான் மருந்து மாத்திரை எடுத்து தரணும், எனக்கு 3 வேளை சோறு சமைச்சு போடுறது எல்லாமே நீ தான். அதனால் இப்போதைக்கு உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும், ஒரு வீடு கட்டி முடிக்கிற வரைக்குமோ, உன் பிள்ளைகளோட படிப்பு முடிகிற வரைக்குமோ, உன்னுடைய எதிர்காலம் ஒரு அமைகிற வரைக்குமாவது அமைதியாக இரு. தாண்டிட்ட, முக்கால்வாசி கிணறு தாண்டிட்ட, இன்னும் கொஞ்சம் இருக்குது, முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ எப்படி வேணாலும் போ. ஏன்னா என் கடமையை நிறைவேற்றிட்டேன்னா எனக்கு நாளைக்கு நான் ஏதோ இறந்து போனால் கூட என் ஆத்மா சாந்தி அடையும். பாதியிலே உங்களை அப்படி நான் அந்தரத்தில் விட்டுட்டு போனேன், தொடுக்கி விட்டுட்டு போனேன்னா எனக்கு தான் அது பாதிப்பு, அது எனக்கு என் ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்களை சொல்லி இப்போ அவளை சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து என் மக்கள் என்னை யாரும் வந்து திட்டாதீங்க, கோச்சுக்கிறாதீங்க. ஏன்னா சில நிர்பந்தங்களுக்காக, ஏன்னா அவன் மேலே என் மேலே வச்சுருக்கிற அன்புங்கிறது அவள் ஒரு முரட்டுத்தனமான அன்பு தான். என் குடும்பத்துக்கு போய் நல்லது செய்கிறதுக்கு என் பேரனை கூட்டு போகிறதுல அவளுக்கு ஆட்சேபனை இல்லை. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்கு என் பேரன் கூட மாத்திரம் போயிருந்தா அவள் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி இந்த டூர் போறியா போ, ஆனால் சுமி வரக்கூடாது. உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போ, பேரனை கூப்பிட்டு போ, சின்ன மையன், உன் மருமக எல்லாம் போங்க, அவள் வரக்கூடாது. ஆக இதுலேருந்து என்ன தெரியுது, அவள் கூட நான் போயிட்டேன்னா எங்களுக்குள்ளே ஏதோ திருப்பி அந்த பழைய இது வந்துடும் போல் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். நம்மளுக்கு தான் முழுசாக சிக்கா சொந்தம்னு சொல்லி சூர்யா நினைக்கிறான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னை என் பொண்டாடி கூடையும் என் குடும்பத்தோடையும் சேர விடாமல் அவள் கைக்குள்ளேயே ஒரு மடியில் தாங்குகிற குழந்தையா என்னை பாதுகாக்கிறான். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லி இந்த தடவை நான் விட்டு கொடுத்து போகிறேன். இதை தாண்டி இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா நீங்களே சொல்ல வேணாம், நானே அவளை விட்டு வெளியே போயிடுவேன். இது உறுதி, உங்கள் மேலே உறுதி, என் மேலே உறுதி, சரியா மாமா? அப்படி நீ அவமானப்படுத்து நீ வாழ்கிறத பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது மாமா, எங்களுக்கு உன்னைய பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது மாமா. எதுக்கு மாமான்னு சொல்லி நீங்கள் வந்து என் மேலே வச்ச அன்புனால தான் உங்களுக்கு அவன் மேலே எரிச்சல் வருது, என்னை திட்டும் போதெல்லாம். தயவுசெய்து பொறுமையாக இருங்க, யாரும் பொங்க வேண்டாம், யாருமே வந்து எதுவும் ஆவேசப்பட வேணாம், கோவப்பட வேணாம், அமைதியாக இருங்க. எல்லாம் நன்மைக்கேண்டு போவான். உங்கள் மாமா என்றைக்கும் உங்களுக்கு தான், உங்கள் அண்ணன் என்றைக்குமே உங்களுக்கு தான். என்றைக்குமே அவளை வந்து நான் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போய்க்கிறேன். இனிமேல் அவள் வாயிலிருந்து என்னை பற்றி தப்பான வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ பேச மாட்டா. அவளே எனக்கு உறுதி சொல்லியிருக்கா, சரியா? யாரும் கவலைப்பட வேணாம், கலங்க வேணாம், ஓகேவா? வணக்கம், பாய்.